நாடுகளிடம் கடன் வாங்குவது தனக்கு அவமானமாக உள்ளது என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வேதனை தெரிவித்திருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? அவர் பேசியதன் பின்னணியில் இருக்கும் காரணம் என்ன? பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா பெருந்தொற்று காரணமாக உலக அளவில் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதிலிருந்து உலக நாடுகள் மீண்டு வந்த நிலையில் ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பமானதால் மீண்டும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை அதிகரித்தது. குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் அதிகம் பாதிக்கப்பட்டன. அங்கு அடிப்படை உணவுக்கே பற்றாக்குறை ஏற்பட்டதால் பல இடங்களில் கோதுமைக்காக பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. போதிய வரி வருவாய் இல்லாத நிலையில் மக்களின் அடிப்படை தேவைகளை பாகிஸ்தான் அரசால் நிறைவேற்ற முடியவில்லை. இதனால் பாகிஸ்தான் திவாலாகும் சூழல் ஏற்பட்டதால் அந்நாடு பல்வேறு நாடுகளிடமும் உலக வங்கி போன்ற அமைப்புகளிடமும் நிதி வழங்க கோரி வருகிறது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மனம் நொந்து பேசியுள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஏற்றுமதியாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், தற்போது பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி கையிருப்பு இரட்டிப்பாகி உள்ளது என்றும் அதில் நம்முடைய நட்பு நாடுகள் வழங்கிய கடன்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதே சமயம் கடன் வாங்க செல்லும் நபரின் தலைகள் எப்போதும் குடிந்தே இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முப்படைகளின் தளபதி அசிம் முனிரும் நானும் உலகம் முழுவதும் கடன் கேட்டு சுற்றுப்பயணம் சென்றது எங்களுக்கு அவமானமாக இருந்தது. கடன் வாங்குவது நம் சுயமரியாதைக்கு மிகப்பெரிய இழுக்கு என வேதனையோடு தெரிவித்தார்.